இன்டர்நேஷ்னல் கேப்டனாக வின்ன தொடங்கிட்டாரு நம்ம சேஸ் ஐயர். ஆமாம் கைஸ், தொடர்ந்து ஒரு 10 மேட்சுக்கு மேலே இன்டர்நேஷ்னல் 7 ஐபிஎல் லாஸ்ட் ஒரு 5 மேட்ச் தொடர்ந்து தோல்வி விழுந்தார் கேப்டனாக. இப்போது ஃபஸ்ட்டு வின்னு தொடங்கிட்டார். அதை பற்றி வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேற்று ஜிம்பாப்வே vs இந்தியா அந்த மேட்ச் நடந்துச்சா, அந்த மேட்ச்சில் என்னென்ன நடந்துச்சுன்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாஸ் 8 மேட்ச் தொடர்ந்து டாஸ் ஜெயிச்ச டெவியில் 8 டாஸ் ஜெயிச்ச ஒரே கேப்டன் ஒரு சாதனை சேஸ் பண்ணிக்கிறாரு. நேற்று அவரை டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போகிறோன்னு போனாங்க. ஃபஸ்ட்டு பவுலிங் போடும்போது நேற்று ஃபஸ்ட்டு ஒரு மயாங்க் அவரும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு டெபியூ பண்ணுற மாதிரி கம்பேக்கில் செம பால் கைஸ். ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்து ஒரு கம்பேக் கொடுத்தாரு. நல்ல ஃபேஸ் அட்டாக் இருந்துச்சு, நல்ல பவுலிங் போட்டார் மயாங்க். இவரை மட்டுமா பற்றி பேசணும், இன்னொருத்தர் இருக்கார் இல்லை, நேற்று தான் டெபியூ ஆனார். இந்தியாவுக்கு இன்டர்நேஷ்னல் சின்ன டீமாக இருந்தாலும் டெபியூ ஆகும் மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஆனால் நேற்று அவருக்கு அந்த மாதிரி தெரியவே கைஸ். ஜிடியிலேருந்து தான் இவர் உருவானார். அசோக் சர்மான்னு ஒரு பவுலர் செம்ம பவுலிங் போட்டார். பவுன்ஸு அந்த கரெக்டாக லென்த்து போலார் கரெக்டாக போட்டார் கைஸ். நேற்று நல்லா குட் பவுலிங் போட்டார். இன்னொரு பவுலிங் பிரின்ஸ் யாரும் நிறைய மேட்ச் ப்ளே பண்ணால அவரும் நேற்று நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஒரு வழியாக ஜிம்பாப்வே ஒரு நல்ல ஸ்கோர் நான் 150 பக்கமான போவாங்கன்னு நினச்சேன். பட் அவங்களால லாஸ்ட்டு டாப் ஆர் ஒழுங்காக பண்ணாங்க. மிடில் ஆரில் அப்படி இப்படி தருமாறி ஒரு 165 சேர்த்துனாங்க. சரி, இந்தியான மேட்ச் ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க சொல்லிட்டு பேட்டிங் வந்தாங்க நம்மளோட அபிஷேக் சர்மா. பேபி ஏபி என்ற சூரிய வஞ்சி கைஸ், ஒரு பேபி ஏபியில் கைஸ், பேபி ஆஃப் கிரிக்கெட் கைஸ். கிரிக்கெட்டுக்கே இவராக ஒரு சின்ன பையன், சத்தியமாக அந்த மாதிரி நாக்கு விளாட்றாரு. நேற்று அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாக்கு விளாட்னு சீக்கிரமாக அபிஷேக் சர்மா அவுட் ஆகிட்டு போக இவர் சரி சின்ன ஸ்கோர் தானே இப்போ இவர் இப்போ என்ன தடுமாறி ஒரு சிங்கிள் அப்படி இப்படின்னு தந்து இது ஒரு நல்ல ஒரு 30 ரன். இது வரைக்கும் ஒரு 6 மேட்ச்சில் எதுவுமே 30 ரன்னுக்கு மேலே போகல. சரி, இந்த மேட்ச்சில் அப்படி இப்படின்னு தட்டு சின்ன ஸ்கோர் இல்லை, ஈஸியாக கொஞ்சம் ரிலாக்ஸாக விளையாடி ஒரு இதாக எடுத்துன்னு போயிடுவாங்க கைஸ் நான் நினச்சேன். ஆனால் அவருக்கு அந்த நார்மல் கேமே பிடிக்காது. ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய விளாட்னா மட்டும் அவருக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். நேற்று தரமான சின்ன டீமாக இருந்தாலும் ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் 15 வயசு விளாட்ற பையனுக்கு எவ்வளோ பயம் இருக்கும். அதெல்லாம் பொருட்படுத்தல கைஸ். 6 அடித்தார். நேற்று 50 ரன் அடித்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவுட் ஆகிட்டார். 18 பால் 50 ரன் அடித்தார். அதில் 4 6 4 4, அதாவது 40 ரன் 6 4 அடித்தார் கைஸ். செம்ம இன்டென்ட்டில் இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு இவர் இன்னும் ஒரு 8 9 T20 வேர்ல்டு கப் விளையாடுவார். என்னென்ன சாதனை பண்ணியிருக்காருன்னு தான் தெரில. இப்பயே நேற்றே ஒரு சாதனை பண்ணிட்டார். ஃபாஸ்டஸ்ட் 50 இந்தியாவுக்கு வந்து இவர் 3ஆவது இடத்துக்கு வந்துட்டார். அது இல்லாமல் சின்ன வயசில் ஃபாஸ்டஸ்ட் 50 ஆச்சு ஒரு பிளேயர்னு ஒரு சாதனையே இவர்கிட்ட இருக்குது. இந்த சாதனை யாராலுமே பிரேக் டவுன் பண்ண முடியாது. 15 வயசில் இதுக்கப்புறம் ஒருத்தர் இந்தியாவுக்கு செலெக்ஷன் ஆகுவானே தெரில. பார்க்கலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. இந்த மேட்ச் சேஎஸ்என் முடிஞ்சோடனே பேசிட்டேங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட ஃபஸ்ட்டு வின்னாக இருக்குன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சேஎஸ் இதை பற்றி கொஞ்சம் 2-3 வார்த்தை பேசினார். இது மட்டும் இல்லை கைஸ், ஜிம்பாப்வே கேப்டன் சிக்கந்தர் தாஸும் பேசியிருக்காரு. இந்த தோல்விக்கு நீங்கள் டாப் ஆர்டர் சீக்கிரமாக அவுட் ஆனதான் காரணம்னு சொல்லியிருக்காரு. ஏன் அவங்க அவுட் ஆனாங்களா, இந்த பிச்சு ஒரு காரணமாக. பிச்சில் வந்து ரொம்ப டேர்னிச்சான், அதனால ஸ்பின்னர் கட்ட இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர் கட்ட அவ்வளோ விக்கெட்டே அவ்வளோ நேற்று ஃபாஸ்ட் பவுலிங் கட்ட தான் விக்கெட் விழுந்துச்சு. பட் அவர் அதுதான் சொன்னார், நாங்கள் நெக்ஸ்ட் மேட்ச்சில் கம்பேக் தருவோம்னு சொல்லிட்டு ஜிம்பாப்வே கேப்டன் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் 2 T20 இருக்குது. வைபவ் சூரியவன்சி ஒரு செஞ்சுரினா அடிப்பாரா இல்லையா? நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் வீடியோ போய் நான் மறக்காமல் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன். நான் தான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் கிரிக்கெட். பை கைஸ்.